ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். இங்கே இருக்கிற பல பேர்த்தோட கனவு அதுதாங்க, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு நல்ல கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. 2025 நல்ல கதைகளை சொல்லி வெற்றி பெற்ற டாப் 20 புதுமுக இயக்குனர்கள் யாராரு? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20வது இடத்துல ரீசெண்டாக வெளியான அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்குங்க. அபின் ஹரிகரன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கு. படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படம் நல்லா இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. 19வது இடத்துல விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. புதுமுக இயக்குனர் லியோ ஜான் பால் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு புதுமையான கதைக்களம்ங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் செம்ம கிரிப்பா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில நைட்ஸ் இருந்தாலும் படம் ஒரு நல்ல திரைப்படம் தாங்க. 18வது இடத்துல பாட்டில் ராதா அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. புதுமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இப்பத்த நிலைமைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை முன்வைக்குதுங்க இந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு நல்ல திரைப்படம் தான். 17வது இடத்துல பேட் கேர்ள் அப்படிங்கிற திரைப்படங்க. வர்ஷா பாரத் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதனாலேயே இந்த திரைப்படத்தின் மேல ஒரு நெகட்டிவ் கிரியேட் ஆயிருச்சுங்க. இருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு நல்ல கருத்தை தான் முன்வைக்குது. 16வது இடத்துல ஆரோமலை அப்படிங்கிற திரைப்படங்க. சரண் தியாகு அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. எனக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாகவும் இருந்துச்சு. 15வது இடத்துல புதுமுக இயக்குனரான ரவீந்தர் மாதவா இயக்கிய தனல் அப்படிங்கிற திரைப்படம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஃபுல்லாவே நைட்டு தாங்க நடக்கும். படமும் ரொம்ப நல்லாவே இருக்கும். 14வது இடத்துல சிபி சக்திராஜ் நடிச்ச 10 ஹவுஸ் அப்படிங்கிற திரைப்படங்க. இளையராஜா கலியபெருமாள் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிங்க. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். 13வது இடத்துல சந்தானம் நடிப்பில் வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படங்க. எஸ் பிரேமானந்த் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. கண்டிப்பா இது ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட ஒரு பேய் படம் தாங்க. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். 11வது இடத்துல துல்கர் சல்மான் நடிச்சிருந்த காந்தா அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. செல்வமணி செல்வராஜ் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங், ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவான திரைப்படம். அனைவராலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்ட திரைப்படம். தமிழ்ல பெரிய அளவு மார்க்கெட்டிங் பண்ணாம விட்டாங்க. அதுதான் இந்த டீம் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. 11வது இடத்துல யமகாதகி அப்படிங்கிற திரைப்படம் இருக்குதுங்க. பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. த்ரில்லர் மூவி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் பிடிக்குங்க. இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தான் கொண்டிருக்கும். 11வது இடத்துல 11 அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. லோகேஷ் அஜீஸ் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. தியேட்டர்ல கூட இந்த திரைப்படம் பெருசா போகலங்க. ஆனா ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. 9வது இடத்துல பெருசுன்னு சொல்லப்படுற ஒரு ஏ சர்டிஃபைடு படங்க. பேருக்கு தான் ஏ சர்டிஃபைடு, ஆனா படத்துல அந்த மாதிரி எல்லாம் பெருசா எதுவும் இருக்காது. படம் செம்ம ஜாலியான படங்க. புதுமுக இயக்குனரான இளங்கோராம் அப்படிங்கிறவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. பர்சனலாவே இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். 8வது இடத்துல 100 கோடியை கிராஸ் பண்ண டியூட் அப்படிங்கிற திரைப்படங்க. கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இப்ப நிலைமைக்கு நம்ம நாட்டில் சொல்லப்படுற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தை ஆணித்தனமா இந்த படக்குழு சொல்லியிருக்காங்க. 7வது இடத்துல விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான ஆரியன் அப்படிங்கிற திரைப்படம். கிரைம் த்ரில்லர்னாவே அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் எல்லாம் உடச்சு வீசின திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒரு புதுமையான கதை. பிரவீன் கே அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படங்க. 6வது இடத்துல மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற ஒரு திரைப்படங்க. கார்த்திகேயன் மணி அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு யதார்த்தமான மிடில் கிளாஸ் லைஃபை ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். ஆனா இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரிய அளவு ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும். 5வது இடத்துல ரியோராஜ் நடிப்பில் வெளியான ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற திரைப்படம் தாங்க இருக்கு. கலையரசன் தங்கவேல் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையான ஃபெமினிசம் எது அப்படிங்கிறதையும் பெண்கள் கிட்ட ஆண்கள் படுற கஷ்டத்தையும் இந்த திரைப்படம் ரொம்ப ரியலாவே சொல்லியிருக்காங்க. 4வது இடத்துல குடும்பஸ்தன் அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. ராஜேஸ்வர் காளிசாமி அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் நபரா இருந்தா கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க. கதை ரொம்ப அருமையா இருக்கும். இதில் நடிச்சவங்களும் ரொம்ப அருமையாவே பண்ணியிருப்பாங்க. 3வது இடத்துல ரீசெண்டாக வெளியான குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற திரைப்படம் இருக்கு. இது ஒரு வெப் சீரிஸுங்க. செல்வமணி முனியப்பன் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. சோனி லைவ்ல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. இந்த படம் தான் முதல் இடத்துக்கு வர வேண்டியது. ஆனால் கடைசி நிமிடத்தில் இன்னொரு படம் தட்டி தூக்கிருச்சு. 2வது இடத்துல புதுமுக இயக்குனர் அபிசன் ஜீவிந்த் இயக்கிய டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற திரைப்படம். வெறும் 7 கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 87 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட். முதல் இடத்துல ரீசெண்டாக வெளியாகி தேட்டர்ஸ்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற சிறை அப்படிங்கிற திரைப்படம். எஸ் ராஜகுமாரி அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. உண்மைக்கு நெருக்கமாக இந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அனைவரும் மத்தியிலும் இந்த திரைப்படம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. விக்ரம் பிரபுவும் இந்த திரைப்படத்தில் வேற லெவலில் நடிச்சிருக்காப்ல. இந்த திரைப்படம் இப்போ தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷத்துல நாங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த திரைப்படம் நான் பார்க்கலங்க, ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷ் பிரகாஷ் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் உங்களை யாராவது பார்த்துருந்தா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.